சிந்து பைரவி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, மகா வந்து வசமாக போலீஸ்கிட்ட சிக்கிட்டாங்க. மகா பார்த்திங்க அப்படின்னா, அவங்க பொண்ணு ஐஸ்வர்யா லவ் பண்ண விஷயம் சிந்துக்கு தெரிஞ்சனால, சிந்து அதுக்காக தான் சிவா கிட்ட நான் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்காக தான் ஐஸ்வர்யா காலில் வந்து கெஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனால் மகா பார்த்திங்க அப்படின்னா, ஐஸ்வர்யா சொன்னதை நம்பிட்டு சிந்துவை அடிச்சிருவாங்க. சிந்துவை அடித்தனால பார்த்திங்க அப்படின்னா, சிந்து ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் பைரவிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு பைரவி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்து மகாவை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருப்பாங்க. என்னையே நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? சிந்து என் மேலே கேஸ் கொடுக்குற அளவுக்கு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு மகா போலீஸ் முன்னாடியே சிந்துவை திட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எசக்கியும் எங்கக்கா நீங்கள் அரெஸ்ட் பண்ணிடுவீங்களான்னு ஓவராக பேசுவோம். போலீஸ் எசக்கியை அடிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனில் வந்து பேசிக்கோங்க, இங்கே பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு மகாவை போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இதனால எசக்கியும் ஐஸ்வர்யாவும் அழுதுகிட்டே நிற்பாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா வந்து சிவாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லுவாங்க. சிவா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, எதனால் அம்மாவை வந்து இது பண்ணாங்க, சிந்துவை எதுக்காக அடித்தாங்க இப்படின்னு எல்லா விஷயத்தையும் சிவா ஆராய ஆரம்பித்தா. ஐஸ்வர்யா தான் அதுக்கு பின்னாடி இருக்கா. ஐஸ்வர்யா வந்து யாரையும் லவ் பண்ணுறா அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக வெளியே வரதான் போகுது. இதுக்கப்புறம் ஐஸ்வர்யோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.